ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜானு ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் செஞ்சது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி காராசேவு. வீட்டிலே ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நம்ம யோசிக்கும் போது முறுக்கு செய்வோம். ஸோ முறுக்குக்கு ஆப்ஷனலாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த காராசேவு தான். ஏன்னா இதுவும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஈஸியாகவே நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் காரம் மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். கடலை மாவு அரிசி மாவு இருந்தாலே இந்த பலகாரம் செஞ்சிடலாம். கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கேன், 1/2 கப் அரிசி மாவு. ஸோ கடலை மாவு 2 கப்பு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வச்சுருந்தேன், இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். 2 கப் கடலை மாவு, ஒரு 1/2 கப் அரிசி மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சேர்க்க போகிற மீதி ஐட்டம்லாம் சொல்கிறேன் பாருங்கள். சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன், 10 பல் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடர், மிளகு ஃப்ரெஷ்ஷான மிளகு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், வத்தல் பொடி, தேவைக்கான சால்ட்டு, பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். பிசைகிறதுக்கு நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை டால்டா சொல்லுவோம்ல வனஸ்பதி, அது கூட இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், பேக்கிங் சோடா கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் வச்சுருக்கேன், ஆட் பண்ணி பசஞ்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இவ்வளோ தான், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு காராசேவு சுட முறுமுறுன்னு பொரிச்சு எடுத்துருவோம். கடலை மாவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக சீரகம் கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், சால்ட் கொஞ்சம், தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகு பவுடர் பார்த்து சேர்த்துக்கோங்க, குட்டீஸ்க்கெலாம் கொடுக்குறீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். காரம் சாப்பிடுவீங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டு எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி பார்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதை முதல்ல கிராஜுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். போட்டிருக்க எல்லா பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே என்ன செய்கிறதுக்கு முன்னாலும் உங்கள் ஹேண்ட்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிங்க. சால்ட் எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்த பேட்ச் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கடலை மாவுன்றதுனால கையில் உங்களுக்கு ஒட்ட தான் செய்யும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த கப்பில் தான் மாவு எடுத்திருந்தேன், 2.5 கப் எடுத்திருந்தேன். 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருந்தேன். தண்ணி ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு போதும். பிசைஞ்சு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு சேவு பிழிஞ்சு விட்டுடலாம். மாவு பிணைஞ்சாச்சு. ஸ்டிக்கியாக தான் இருக்கும், கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்து புளியும் போது கரெக்டாக வரும். இப்போ அப்படியே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு பிழிஞ்சிடலாம். எண்ணெயை தேவையான அளவு அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஆயில் சூடாகிடுச்சு. இன்றைக்கி என்கிட்ட இந்த குட்டி ஹோல்ஸ் இருக்கிற சில்லு தான் வச்சுருக்கிறேன். இதில் தான் போட்டு பொரிச்சு காமிக்க போகிறேன். வாங்க பொரிச்சிடலாம். அடுப்பில் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஃப்ளேம் மீடியமுக்கும் கம்மியாக வச்சுருங்க. கம்மியான ஃப்ளேமில் தான் இது நல்லா குக் ஆகி வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். முறுக்குக்கு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமுக்கும் கம்மியாக வச்சு குக் பண்ணுங்கள். இப்படி முறுக்கு மாதிரி மொத்தமாக பிழிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இப்படி உடச்சி விட்டீங்க அப்படின்னா தன்னால் அப்படி பிரேக் ஆகிடும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுனால சாஃப்டாக உடஞ்சி போகுது. ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, அது டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ காராசேவை
நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக இந்த ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.